ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் பர்னர் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணாமல், அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு செஞ்சிடலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்கு புரியும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி நம்ம எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க. இது போல் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. 2 பர்னரையும் தூக்கி தட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. தட்டுக்குள்ளே வச்சதுமே பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண லெமன் தாங்க எடுத்திருக்கேன். லெமன் செக்கை மட்டும் இருந்தால் போதுங்க. லெமனோட தோலி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. 2 பர்னர் மேலேயுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாதாங்க நல்லா அழுக்கு போகும். அதனால் நீங்கள் லெமன் தோலை வச்சு உள் சைடு வெளி சைடு எல்லா சைடுமே இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இப்போ அந்த லெமனோட தூளை கீழே தூக்கி போட்டுறாதீங்க, ஒரு ஓரை வச்சுருங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா 1 டீஸ்பூன் போல் எடுத்துருக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன், அந்த பர்னர் மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. கூடவே விம் ஜெல் எடுத்துருக்குங்க. விம் ஜெல் உங்ககிட்ட இல்லைன்னா விம் சோப்போ இல்லை நீங்கள் எந்த பாத்திரங்களோட சோப்போடு எடுத்துக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சால்ட் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் தாங்க. 3/4 டீஸ்பூன் போல் எடுத்து 2 மேலுமே கொட்டியிருக்குங்க. திரும்பவும் நம்ம லெமன் தோலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. எந்த வித கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க. நீங்களே பாருங்கள், நான் தேய்க்க அழுக்கு வந்துட்டே இருக்குது. இவ்வளோக்கு நான் லெமன் தூள் வச்சு சும்மா லைட்டாக தாங்க தேய்க்கிறேன். நீங்களே பாருங்கள். நீங்களே பாருங்கள், 2 பர்னருமே எல்லாம் உள் சைடு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சிட்டுங்க. இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி காஞ்சிருக்கும். இந்த மாதிரி காஞ்சிருக்கும் போது நீங்கள் நார் எடுத்து தேய்ங்க. நீங்கள் தேய்க்க அழுக்கு வந்துட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலைங்க. 2 நிமிஷம் போல் நீங்கள் கேஸ் பர்னரை இந்த மாதிரி நார் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் க்ளீன் பண்ண அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் இது எடுக்காதீங்க. ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சாதாங்க அழுக்கு எல்லாமே போகும். நீங்கள் தேய்க்க கருப்பு அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், உள் சைடு வெளி சைடு எல்லா சைடுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் நாரை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் தேய்ச்சிட்டேன். நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம நார்மல் தண்ணி எடுத்து ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலைங்க. இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. இப்போ நம்ம 2வது ஸ்டெப் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நான் கழுவுன தண்ணி எடுத்து ஒரு ஓரம் ஊற்றிடலாங்க. நான் பர்னரை கீழே எடுத்து வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், திரும்பவும் நான் அந்த தட்டிலே பர்னர் வச்சுருக்கேங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பேஸ்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது பர்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாகவும் ஆகுங்க. அதே போல் எங்கேயாச்சும் அடைச்சிருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் ஆயிருங்க. நீங்களே பாருங்கள், எல்லா சைடுமே நீங்கள் தேய்ச்சி விடுங்க. ப்ரஷ்ஷை வச்சுட்டு உள் சைடு வெளி சைடு 2 சைடுமே தேய்ச்சி விடுங்க. நீங்களே பாருங்கள், 2 சைடுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். 2 பர்னருமே உள் சைடு வெளி சைடு எல்லா சைடுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சாதாங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குங்க. நீங்கள் வாரம் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பர்னர் புதுசு மாதிரி ஆயிடுங்க. இப்போ நான் ஸ்டீல் நார் எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே தேய்ச்சி விடுங்க. தேய்க்க அழுக்கு வந்துட்டே தாங்க இருக்கும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் போதும். இந்த பர்னருக்கு 1 நிமிஷம் போல், இந்த பர்னருக்கு 1 நிமிஷம் போல் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அந்த பர்னர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அழுக்கு இல்லை. சின்ன பர்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், நான் தேய்ச்சிட்டு எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னுட்டு.
அவுள் தாங்க நான் க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி நம்ம 2 டைம் மேலே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.